என்னடா வீடியோவில் ஒன்றுமே பேசலை அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னன்னா, ரொம்ப நாள் கழித்து ஊருக்குள்ளார வந்து வயலுக்கு வந்து வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது. எல்லாத்தையும் வந்து வாயால் சொல்கிறது வந்து ஈஸி, பட் அந்த வேலையை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் எக்ஸ்பெஷலாக விவசாயத்தில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, விவசாயத்தில் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல இந்த ஃபீல்டில் இருந்து நம் எதுவுமே கிடைக்காம போகும்போது தான் அதோட கஷ்டம் வந்து தெரியும். நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, லேபர் ஷார்ட்டேஜு, அப்புறமேட்டுக்கு வந்து முன்ன மாதிரி வந்து எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கான ஊதியம் வந்து சத்தியமாக கிடைக்கிறதே இல்லை. இப்போ கூட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா, ஒரு பிஸ்னஸ் பண்ணனா அதுலேருந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைச்சிரும். பட் அக்ரிகல்ச்சரில் வந்து அப்படி இல்லை. ஸோ என்ன ஆக போகுதுன்னா, சூன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. நான் கண்கூடாக பார்க்குறது. இது நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை, பட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வந்து மரியாதை இருக்குது, அக்ரிகல்ச்சர் நிலத்துக்கு வந்து மரியாதை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பேரும் விவசாயத்தை நிறுத்திட்டு அதை ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு போயிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த பொருளை உற்பத்தி பண்ணவனுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறது இல்லை. நடுவில் இந்த கமிஷன், அதாவது இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்கள்ல அந்த வியாபாரிங்க, அவங்க தான் வேறு லெவலில் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்து அந்த 10 ரூபா பொருளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க 100 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு கஷ்டமே படாமல் அவங்க ஈஸியாக வர்றாங்க. வெயிலில் கஷ்டப்பட்டு ஒரு 6-7 மாதம் அந்த பயிரோ அந்த காய்கறி எதையோ விளைய வச்சு அது நோய் வந்ததெல்லாம் இது பண்ணி தற்காத்து ஏதோ பண்ணி கொண்டு போகிறாங்க. பட் ஒரு ப்ளஸ்மே அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல.